மோஸ்ட்லி நம்ம டப் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும்னா ஃபுல் விஷுவலே இருக்காது. சிஜிஐ நடக்காத மாதிரி இருக்கும், அந்த கிரீன் மேட்ல நடக்கிற விஷயங்களா இருக்கும். நான் டைரக்டா கிளைமேக்ஸ் பார்த்துருவேன். ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா அது ஸ்பைடர்மேன். ஷின்சானுக்கு பேசியிருக்கேன், இந்த போக்கிமான். எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸோ அதனால அந்த ட்ரெய்லரில் வேற ஒரு வாய்ஸ் வச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது யாருங்கிறது எனக்கு தெரியும். என் பேரு பீட்டர் பார்க்கர். நான் டப்பிங்குள்ளே போகிறேன், அப்போ ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு, போட்டு பார்க்குறாங்க மக்கள். எங்கடா வாய்ஸ் எங்கடா, எனக்கு அப்படியே ஒரு எமோஷனல் ஃபீல் வருது. விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, இவ்வளோ மனுஷன் மெனக்கெட்டாரு, அப்போவும் இப்படி ஒரு நெகட்டிவ் இதில் இதுவாயிடுச்சு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான வீக், பிகாஸ் ஸ்பைடர்மேனோட ரிலீஸ் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்த உடனே அந்த ஒரு பீக்ல வந்து இருக்கு. அண்ட் மொரோவர் எனக்கு தெரிஞ்ச இந்த ஜூலை உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பக்கம் ஒடிசி, இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன். டாம் ஹாலண்டுக்கு எவ்வளவு ஸ்பெஷலோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல். ப்ளஸ் தெலுங்குல வந்து இந்தியன் கிரேட் இந்தியன் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம், அதுல தெலுங்குல பேசியிருக்கேன். அண்ட் வந்து டபுள் ஆக்குபென்சி தமிழ்ல வந்தது இல்லையா, அது தெலுங்குல லீட் பேசியிருக்கேன். வாவ். ஸோ ஐ திங்க் ஒரு மாதிரி பேக்கடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாம் ஹாலண்ட், ஸோ ஆரம்பத்துலேருந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இன்ட்ரடியூஸ் ஆனதுல இருந்து கண்டினியூஸாக உங்களுடைய வாய்ஸ் வந்து மக்கள் கேட்டு ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ லாங் ஜேர்னி. திரும்பி பார்க்குறப்ப ஐ திங்க் எங்களுக்கு ஒரு ரசிகராக படம் பார்க்குறப்பே வந்துட்டு அது அங்கேருந்து இருக்கும். அண்ட் தென் கன்சிஸ்டண்ட்டாக வரப்போ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட லைக் வி ஆர் க்ளோஸ் டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. இடைப்பட்ட கேப்ல நிறைய படங்கள் இருந்தாலும் பட் வி நோ அபவுட் ஆல் திஸ். உங்களுக்கு எப்படி இருக்கு ஓவரால்? ஏன்னா நிறைய வாய்ஸ் இருந்தாலும் வி வாண்ட் டு ஸ்டிக் சம்வேர் வித் டாம் ஹாலண்ட் ஃபார் அ வைல். டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்படின்னா அது ஸ்பைடர்மேன். ஓகே. என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோக்கு நான் பேசுவேன் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல. பட் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது வந்து அது பேசுறது, சரி, ஒவ்வொரு மூவிக்கு நான் அதில் பேசியிருக்கிறதும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசியிருக்கேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் another கேரக்டர். நம்ம ரெகுலராக நிறைய டப் பண்ணுவோம், நிறைய மூவிஸ் பேசுவோம், நிறைய வெப் சீரிஸஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் another ப்ராஜெக்ட், இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஸோ அந்த வகையில் நான் ஸ்பைடர்மேனுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பியூட்டிஃபுல். அண்ட் மொரோவர் ஒடிசியுமே இருந்தது. ஒடிசிலையும் டாம் ஹாலண்டுக்கான வாய்ஸ் பேசியிருந்தீங்க. எப்படி இருந்தது? பிகாஸ் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ன்றது வேற, இங்கில ஒடிசியோட டாம் ஹாலண்ட்ன்றது வேற. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு கிறிஸ்டோபர் நோலனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிருக்கும். இந்த இன்டர்ஸ்டெல்லர்லாம் பார்த்து அந்த லைப்ரரி சீன்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே எமோஷனல் ஆயிட்டு, என்னடா பண்ற, பாடுறா, பேசுற, அந்த இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசினதா. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு கிரியேட்டரோட ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இட் கிவ்ஸ் so much of hype. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி வெரி ப்ளஷர். ஓகே. ஆனா ரெண்டு டாம் ஹாலண்ட், ஐ மீன் ஸ்பைடர்மேனா இருக்கக்கூடிய டாம் ஹாலண்டுக்கும் ஒடிசியில் இருக்க டாம் ஹாலண்டுக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் நீங்க கொடுக்க ட்ரை பண்ணீங்களா? ஐ மீன் டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஆப்வியஸா இருக்கும். என்னன்னா, இங்க இவனோட ஜேர்னி வேற, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிறதுனால, ஒரு ராஜா அந்த பீரியட்ல இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் மோர் ஒரு கிரிப்டா இருக்கும். இதுல வந்து இன்னோசன்ஸ் இருக்கும், எமோஷனல் இருக்கும். ஐ மீன் ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப எமோஷனல் இதுவா இருக்கும். அண்ட் வந்து இன்னோசன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சூப்பர் ஹீரோ, ஹீஸ் அ சூப்பர் ஹீரோ, பட் நமக்கு வந்து எப்படி சொல்றது, ரிலேட் ஆகுற மாதிரி ஒரு கேரக்டர் அது. எப்படி ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூல் பையன் எப்படி ஒரு தன்னோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களோ, ஒரு லவ்வா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு அட் த சேம் டைம் இந்த சூப்பர் ஹீரோவையும் சேர்ந்து பார்த்துக்கணும். இதுல அவனுக்கு என்னென்ன, ஒரு பெரியவங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கனாலே அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க அப்படின்றது. இப்போ ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்றான் அப்படின்னா அதை அவன் எப்படி ஹேண்டில் பண்றான், இதுல அவன் என்னென்னலாம் இழக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை இங்க கொண்டு வரணும். ஸோ இதுல அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு. ஓகே. ஸோ தொடர்ந்து நீங்கள் டாம் ஹாலண்ட் டப் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மாரல் ஃபேன்ஸாக இருப்பாங்க.
அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறது உண்டா? கண்டிப்பா கேட்பாங்க. பட் நம்மளோட ஒர்க்ல ஒரு பார்ட், அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம முன்னாடிலாம் என்ன நடக்கும், அதுல என்ன நடக்கும், இப்போ இது நடக்குதுடா அடுத்து என்னடா நடக்கும் அப்படின்னு இன்ஃபினிட்டி வார்ல அந்த இதுல இருக்கும்போது அப்படி இவ்வளவு பெரிய ஒரு பேங்க்ல முடிச்சிட்டாங்களா அடுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. பட் இப்போ என்னடான்னா, தயவு செஞ்சு சொல்லிடாத, அது நான் பாக்குறதுக்காக படத்துல நான் தியேட்டர்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரொம்ப ஈகரா இருக்கேன், தயவு செஞ்சு சொல்லிடாத மச்சி அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ தட் வே எவால்வ் ஆயிருக்காங்க நம்ம மக்களும். புரியுது. சோ ஒரு எவால்யூஷன் நடந்திருக்கு உங்களுக்கு. பிகாஸ் நீங்க ஒரு பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேன் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு மார்வல் ஃபேனா இருப்பீங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். பட் என்னன்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுடைய பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்க டப் பண்றப்பயே சில சர்ப்ரைஸ் உங்களுக்கு உடஞ்சிரும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு இதுல கியூரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சீன்ஸ் மட்டும் பண்ணிடுவோம். இது ஒரு ஹை மூமெண்ட்டை நான் டைரக்டா பாத்துருவேன். ஒரு சின்னதா பில்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் டைரக்டா கிளைமேக்ஸை பாத்துருவேன். சோ இந்த ஹை எனக்கு ஃபீலே ஆகாது. டைரக்டா ஒரு நார்மல் சீன் மாதிரி இருக்கும். ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, எதனால இப்போ திடீர்னு ஏன் இவன் அழுகுறான், திடீர்னு இந்த இதுனா ஜென்ரலா நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி நம்ம டப் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும்னா, ஃபுல் விஷுவலே இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர்னு ஒன்று வரும், செகண்ட் பிக்சர் ஒன்று வரும், தேர்டு ஃபோர்த் அந்த மாதிரி ஒவ்வொன்று வரும். அந்த ஃபோர்த்தில் தான் நீங்கள் பார்க்குற படங்கள் இப்போ நம்ம தியேட்டரில் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வந்து அந்த விஷுவல் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல வந்து சிஜிஐ நடக்காத மாதிரி இருக்கும், அந்த கிரீன் மேட்ல நடக்கிற விஷயங்களா இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எமோஷனுங்கிறது அந்த கதையா நம்ம இது படிப்போம் இல்லையா, ஒரு ஸ்கிரீன் ஒரு புக்கை படிக்கிறோம்னா அந்த என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம அதை இமேஜின் பண்ணி அதை இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இன்னும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுது. ஸோ நீங்க பார்த்து ஏதாவது ஒரு சீன், ஐ மீன் ஆரம்பத்துல மேபி சிவில் வாரா இருக்கலாம், இல்ல ஹோம் கமிங், whatever it is, இந்த சீன் நம்ம பார்த்துட்டோமே, நமக்கு இந்த சீன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன், ஆர் இல்லைன்னா டோனி ஸ்டார்க்கும் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணக்கூடிய சீன்ஸ்? கண்டினியூவேஷன் ஆஃப் லாஸ்ட் கொஸ்டின், கண்டினியூ அந்த நான் இதை கிளைமேக்ஸ் வந்து இந்த போர்ஷனை நான் டைரக்டா பேசிடுறேன். இதுக்கு முன்னாடி நடக்கிறத நான் படம் பார்க்கும் பொழுது ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது பில்ட் பை பில்டா ஆகும் இல்லையா, அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதா, ஐயோ இதனாலதான் இப்படி நடந்திருக்கா அப்படின்ற அந்த வாவ் ஃபேக்டர் நமக்கு அந்த தியேட்டர்ல தான் கிடைக்கும். ஓகே. நீங்க படமா ஃபர்ஸ்ட் டப் பண்றப்ப, ஐ மீன் முன்னாடி டோனி ஸ்டார்க்கோட அந்த கேமியோ, ஐ மீன் அந்த சிவில் வார்ல வந்து ஸ்பைடர்மேனை உள்ள கொண்டு வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், ஆர் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பைடர்மேன் இருக்கிறப்போ சில போர்ஷன்ஸ் நீங்க பாத்துருவீங்கல்ல, உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அந்த மூமெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சதா? பயங்கரமா இருக்கும். இப்போ நம்ம சிவில் வார்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு ஹை காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அப்போ மக்களோட ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்து ஒரு ஹை கிடைச்சது. அதுக்கு அடுத்து கண்டினியூவேஷன் சீன்ல உள்ள ஒருத்தர் இவரை லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சு அந்த இவர் பிடிச்சி, ஏன்னா அவன் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கை, அவர் அடிச்சா இவன் கேஷுவலா இப்படி பிடிச்சிட்டு, இவன் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நார்மல் சின்ன பையன், இவனுக்குன்னு ஒரு அஜிலிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை காட்டும் பொழுது இட்ஸ் a fantastic feeling. ஓகே. அண்ட் இப்போ இந்த ட்ரைலர் வரப்பே 4 months முன்னாடி ஒரு ட்ரைலர் வாய்ஸ் வந்தது. அதுல நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, என்னன்னா ஸ்பைடர்மேனோட பழைய வாய்ஸ் வேணும். அண்ட் தென் சர்ப்ரைசிங்லி அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்த ட்ரைலர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து வாய்ஸ் சேஞ்ச் ஆகி திருப்பி அந்த பழைய ஸ்பைடர்மேனோட வாய்ஸ் வந்தது. வாட் ஹேப்பன் பிட்வீன், அண்ட் அந்த கமெண்ட்ஸ் நீங்க பார்த்ததுண்டா? கண்டிப்பா பார்த்திருக்கேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் டாபிக், நான் வந்து இப்போ இந்த படத்துல இப்போ பேசியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மக்கள் தான் ஒரு காரணம். ஏன்னா நம்ம ஜென்ரலி ஒர்க் பண்ணுவோம், இது பண்ணுவோம். எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த ட்ரெய்லர்ல வேற ஒரு வாய்ஸ் வச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி ட்ரெய்லர் வரும் அப்படின்னா நான் இன்னொரு டப்பிங்ல இருக்கேன். அப்போ பிரேக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெய்லர் எப்போ வரும். நான் பேசல அப்படிங்கிறது எனக்கு தெரியும், வேற யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, அது யாருங்கிறது எனக்கு தெரியும். இந்த கியூரியஸ் எனக்கு கிடையாது. பட் அது வருது, மக்கள் இப்படி எடுத்துப்பாங்க, ரிசீவ் பண்ணிப்பாங்க. மக்கள் இதை நான் நினைச்ச ஒரு 40 இல்ல ஒரு 50 கமெண்ட்ஸ் நமக்காக எங்கடா வாய்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்பாங்க தான் நான் நிஜமாவே நினைச்சேன். பட் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஹிந்தி வந்துருச்சு. ஜென்ரலி அதுக்கப்புறம் எப்பவுமே தமிழ் வரும், அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் வரும். இப்போ வந்து தெலுங்கு வந்துருச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா தமிழ் எங்கடான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மலையாளம் வருது, கன்னடா வருது, தமிழே வரல. ஃபைனலி நான் டப்பிங்குள்ள போறேன். அப்போ ட்ரெய்லர் வந்துருச்சு, உள்ள போய் பாக்குறேன், போட்டு தாக்குறாங்க மக்கள்.
எனக்கு அப்படியே ஒரு எமோஷனல் ஃபீல் வருது. ஆஹா ஸ்டுடியோல இருக்கோம், நம்ம அப்படியே இது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டேன். பட் அவங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டும் இந்த வாய்ஸ் தான் வேணும், இப்படி மாத்தாதீங்க அப்படின்னு இது பண்ணலன்னா this wouldn't have happened. ஸோ ஐ திங்க் இது பீப்புளோட அந்த கமெண்ட்ஸ் உடைய ஒரு சேஞ்ச் ஓவர், அது அந்த மக்கள் போட்ட அந்த இல்ல நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். ஓகே இவர் இந்த டாக்ஸ் இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் ஒரு இது ட்ரெய்லர் ரொம்ப அர்ஜென்ட்ங்கிறதுனால பேசிரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. பட் அது நம்ம ஒர்க்கை நம்ம எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம், அதை மக்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பியூட்டிஃபுல். ஏன்னா முன்னாடி வந்து இந்த விஷயங்கள்லாம் யாருமே பெருசா நோட்டீஸ் பண்றது இல்ல. எங்க இது நான் பாக்குறேன் அப்படின்னா டோனி ஸ்டார் கூடிய வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் நடந்தப்போ இது ஒரு பெரிய விஷயமா மாறுச்சு. ஏன்னா மக்கள் வந்து அந்த கேரக்டருக்கு இதுதான் வாய்ஸ்ன்னு அவங்க மனசுல பதிஞ்சிருச்சு. அன்லஸ் அன்டில் அந்த டப்பிங்ல இந்த கேரக்டர் இவங்கன்னா இவங்களோட குரல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சப்கான்சியஸா ஒன்று பழகிடுச்சு. அதை மாறுறப்போ அவங்களுக்கே வந்து அந்த கேரக்டர் வந்து வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இவருக்கு பதில் இவர் மாதிரி இல்ல. அதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, இது வெளியில யாரும் சொல்லல பேசலங்கிறதுனால லெட்ஸ் டாக் அபவுட் இட். விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா, அவர் இதுக்காக இந்த கேரக்டருக்காக பேசுறது மெனக்கெட்டாரு. இந்த ப்ரீவியஸ் படங்கள் எனக்கு காட்டுங்க, இது நான் டக்குன்னு ஒரு டப்பிங் வந்துட்டு அந்த கேரக்டரா மாறி பேசுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி இது இல்லையா. ஸோ அது ப்ரீவியஸ் ஏதாவது படங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அது பார்த்து அதோட ஒர்க் அவுட் பண்ணி அவரோட சைட்ல இருந்து அவர் புஷ் பண்ணிருக்காரு. பட் அங்க பிரச்சனை என்னன்னா, இத்தனை வருஷமா ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி பேசினவர் அதுக்கு அந்த இது ஒரு சீன் அயன்மேனோட அந்த ஸ்டார்டிங் 2008 சம்மர் அப்போ சம்மர்ல இருந்து இல்ல அப்போத்துல இருந்து ஒருத்தர் பழகிட்டாங்க. சோ இதை விட பெட்டரா யாரு பர்ஃபார்ம் பண்ணாலும் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு ஜேர்னில நம்ம அது ஒரு பார்ட்டா எடுத்துக்கிட்டோம், அது நமக்கு என்னடா அது மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் அப்படி ரிசீவ் பண்றாங்க. நான் இப்போ பிராண்ட் நியூல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா விஜய் சேதுபதி சார் டப்பிங் பண்ணப்போ நீங்க எதாவது பாத்தீங்களா ஒரு சமயம் அந்த நான் போல என்னோட போர்ஷன்ஸ்லாம் முன்னாடி முடிச்சுட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஃபீலிங் என்னன்னா, இவ்வளோ மனுஷன் மெனக்கெட்டாரு அப்பவும் இப்படி ஒரு நெகட்டிவ் இதுவாயிடுச்சு அப்படிங்கிறது தான். சரி, மக்கள் அதை வெறுக்கிறாங்க ஆர் அதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம், அவரு அதுக்கான மெனக்கெடல் போட்டிருக்காரு. போடாம ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது இல்லையா, அதுவும் நடக்குது. இன்ஃபேக்ட் இந்த வாய்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் ஸ்பைடர்மேன் வாய்ஸ் கொடுக்க போறாருன்னு சில விஷயங்கள் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். நிறைய கமெண்ட்ஸ் மீம்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி இருந்தாங்க. பட் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, அது ரூமரா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் which is very surprising for me, சின்சானோட தெலுங்கு வெர்ஷன் நீங்க தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஷின்சானுக்கு பேசியிருக்கேன், இந்த போக்கிமான் ஆஷ்க்கு தமிழ்ல போக்கிமான், அப்புறம் நிறைய என்னோட ஜர்னி வந்து நான் 2004-05 அந்த மாதிரி பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணேன். நானும் அப்போ ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. கார்ட்டூன்ஸ் அது இதுன்னு நிறைய ரெகுலரா போகும். அந்த டைம்ல இருந்து ஐ திங்க் அப்பதான் கொஞ்சம் இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் இவங்க எல்லாம் தமிழ்ல டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லாம் வராங்க. பட் நம்ம அதோட நிறைய கனெக்ட் ஆன டைம்னு சொல்லலாம். அத அப்படி இருக்கும். பேப்ளேட் அதெல்லாம் கூட பேசியிருக்கேன். 15 வரைக்கும் நிறைய கார்ட்டூன்ஸ் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அந்த டீனேஜ் ஃபேஸ்ல வந்து வாய்ஸ் உடையும் இல்லையா, அந்த டைம்ல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இது பேசுறோம், நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போகணும் இல்லையா. ஸோ அப்பதான் சில விஷயங்கள் இது பண்ணிட்டு நான் அடுத்த மூவிஸ் கான்சென்ட்ரேட் பண்றத ஆரம்பிச்சேன். அடுத்து வெப் சீரிஸஸ் அதுக்கப்புறம் வந்தது. அது ஒரு வெப் சீரிஸ்லாம் முதல்ல வரும்பொழுது இட்ஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா இது இவ்வளவு பெரிய கண்டென்ட்டை எபிசோடா பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலா இருந்தது. பட் இப்போ நம்ம வெரி யூஸ் டு இட்ல, ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ கண்டென்ட், இப்போ பெரிய படம் எடுக்க முடியலன்னா லெட்ஸ் கோ ஃபார் a சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். பட் யூ காட் எக்ஸ்போஸ் டு தி இண்டஸ்ட்ரி லைக் 2004-2005ன்றப்போ ரொம்ப சின்ன வயசு, கார்ட்டூன்ஸ் உடைய அந்த கேரக்டர்ஸ்க்கு டப் பண்றீங்க. ஐ திங்க் யூ வில் பி a star kid in school. ஏன்னா அஃப்கோர்ஸ் கிட்ஸோடைய பெரிய பொழுதுபோக்கே கார்ட்டூன்ஸ் பார்க்குறதா. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு டிவி முன்னாடி வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்குறது, ஆன் பண்ண உங்கள் வாய்ஸ் வருது. அந்த ரிசப்ஷன் உங்களுக்கு ஸ்கூலில் என்ஜாய் பண்ணீங்களா? ஆப்வியஸ்லி இப்போ மக்கள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நீ தான் பேசணும் என்னடா சொல்ற, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம ஏதோ சும்மா சொல்றோம் அப்படின்ட்டு நம்பவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டுடியோல பார்த்து அதுக்கப்புறம் ஓய் சும்மாடா இது சூப்பரா இருக்குடா அப்படின்னு அப்புறம் ஒரு அந்த இதெல்லாம் தான். ரொம்ப பெருசா இது பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. டெய்லி லைஃப் இதுதானே, இட்ஸ் பார்ட் ஆஃப் our job. சோ பெருசா எடுத்துக்கிறதுக்கு ஒரு இது கிடையாது. ஓகே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips.
Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.